ஹலோ, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி பண்ணியிருக்கிறேன். நல்லா சூப்பரான பூரி, கோதுமை மாவில் பூரி போட்டாச்சு. காலை டிஃபனுக்கு இன்றைக்கி அதுக்கு நல்ல ஒரு பச்சை பயிறு, பாசி பயிறு சொல்லுவோம் இல்லையா, பச்சை பயிறு, அதில் ஒரு குருமா பண்ணியாச்சு. சப்ஜி மாவு எல்லாம் எதுவுமே கலக்காமல் நல்ல பச்சை பயிறு, கேரட்டு, தக்காளி, வெங்காயம் வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம குருமா பேஸில் அது வச்சுருக்குறோம். குருமா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட. கொஞ்சம் ஃபில் ஆகும். பூரியில் ஒரு 4-3 பூரி சாப்பிட்டா போதும். இந்த மாதிரி இந்த மசாலா எடுக்கும் போது நமக்கு பச்சை பயிறு நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சுண்டலாக வச்சு சாப்பிட்லாம், தாளிக்கணும்னு கூட இல்லை. கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு சாப்பிட்லாம், தேங்காய் பூ போட்டு தாளித்து சாப்பிட்லாம். எந்த வகையிலையாவது ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இது கருப்பு சுண்டல் கடலை, தட்டைப்பயிறு, முழு உளுந்து இதெல்லாம் அவிச்சு நம்ம ஒரு சாப்பாட்டுக்கு முளைக்கட்டின பயிராக எடுத்தாலும் சரி, வேக வச்சு நம்ம கானப்பயிறு சொல்கிறோம் இல்லையா, கொள்ளு பருப்பு, அது இந்த மாதிரியான பருப்பு ஐட்டங்கள் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்தால் ப்ரோட்டீன் நல்லாயிருக்கும். காலை உணவில் ப்ரோட்டீன் நல்லா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். ரொம்ப டைஜஷனுக்கு நல்லது. ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த மாதிரியான பயறு ஐட்டங்கள் காலையில் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அன்றைக்காவது ஃபாலோ பண்ணுவோம். வாரத்தில் 2 நாளைக்கு, தினசரி முடியலைன்னா வாரத்தில் 2 நாளாவது அதை ஃபாலோ பண்ணுவோம். பூரிக்கு இன்றைக்கி இந்த சைடிஷ் நான் வச்சுருக்கிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.